வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரட் வாங்கிட்டு வந்தாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேரட் ஒரு மாதிரி அழுகி போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வாடி வதங்கி போயிருங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் கேரட் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க, கேரட்டோட மேல் பாக்கத்தை அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணி எடுக்க பாருங்கள், இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் அப்படிலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் போல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் கொஞ்சம் போல் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ண கேரட் இருக்கு இல்லையா, அது மேலால் நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதே போல் எவ்வளோ கேரட் இருந்தாலும் சரிங்க, அது மேலால் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இது போல் நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு பார்த்த ஒரு கவர் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கவருக்குள்ளே இந்த காய்கறி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் முடிச்சு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு மாதம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடியும் போகாது வதங்கியும் போகாது. அது மட்டும் இல்லாமல் கெட்டுமே போகாது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள்.